தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அழைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதம் தொடங்கியதிலிருந்து 24 தினங்கள் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனாலும் யோகாதிபதியான செவ்வாய் பகவானாலும் 11 தினங்கள் வரை ஆட்சி பெற்று 9ஆவது இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் புதன் கிரகத்தின் அனுகூலமான சுழற்சியாலும் உங்கள் ராசிக்கு கெட்டவரான சுக்கிரனின் சாதக நிலைமையாலும் திருப்தி உயர்வுகளை எளிதாக அடைய இருக்கின்றீர்கள். ஆக போராடி வருகின்ற விஷயங்களில் சாதகமான திருப்பு முனை ஏற்படும். இந்த மாதம் தொடங்கி 19 தினங்களுக்கு புரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட சௌகரிய அதிர்ஷ்டமான வளர்ச்சிகளை இரட்டிப்பாக அடைய போகின்றீர்கள். ராசிக்குள் ராக கிரகம் நிற்பது மட்டும் குறை என்றாலும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசிநாதன் குரு அனைத்து பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஒழுங்குபடுத்துவார். மாதம் தொடங்கிய முதல் வாரம் 4ஆவது தினத்தில் சனி பகவான் 7 சனி காலத்தை தொடங்குவதால் பதட்டம், பயம், பீதி அடைந்திருப்பீர்கள். இதனை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய நிலைமை நல்லபடியாக நகரும்.
பொருளாதார கஷ்டம் விலகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற மேன்மை கிடைக்கும். கடன், வம்பு தும்பு, எதிரி எதிர்ப்பு விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாத மாதம்தான் இந்த மார்கழி மாதம். இந்த மாதம் அதிர்ஷ்டசாலிகளாக புரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வலம் வரப்போகின்றீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர இளம் வயது இருபாலருக்கும் திருமண கனவு இந்த மாதம் 2வது வார இறுதி நாளில் நிறைவேறும். இந்த மாதம் திங்கள், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அனைத்து விஷயத்திலும் நன்மைகளும் காரிய வெற்றிகளும் உண்டாகும். மேலும் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்க போவதால் ஆரோக்கியம் சீராகும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். பணவரவு திருப்தி தரும். இந்த மாதம் ஏழரைச்சனியின் ஆதிக்கம் ஆரம்பமாவதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இயல்பான வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். இதுவரை மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஏழரைச்சனியாக வருகின்றது. இதில் முதல் சுற்று 3வது சுற்றாக இருந்தால் யோசித்து செயல்பட வேண்டும். நடு சுற்றாக, அதாவது 2வது சுற்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனி நடைபெறும் என்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படும். மேலும் மார்கழி 4ஆம் தேதியே குரு பகவானும் வக்ர நிவர்த்தியாகின்றால் உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பலம் பெறும். இந்த நேரத்தில் உடல்நலம் சீராகும். உள்ளம் மகிழும் விதம் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளால் நல்ல பலன்கள் பெற வியாழந்தோறும் குரு பகவானை வழிபடுவதோடு அனுகூலம் தரும் நாளில் சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். மேலும் மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான். தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் உதவி செய்வார்கள். பாகப்பிரிவினை நல்லபடியாக முடியும். அண்ணன் தம்பிகள் ஆதரவோடு நீங்கள் எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குறைகளை தீர்க்க முன் வருவார்கள். மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையின் வேலைவாய்ப்பு கருதி நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அதுவும் கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். சனி ஆதிக்கம் இருப்பதால் வீண் பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களால் பலன் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனை தக்க பலன் தரும். பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் கூடும். மருத்துவ செலவு உண்டு. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மீனராசி விவசாயிகளுக்கு இந்த மார்கழி மாதம் 2வது வாரம் துவங்கிய பிறகு பெரியதொரு அதிர்ஷ்டம், லாபம் காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு உள்ளூர் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயர்ந்து உங்கள் கட்சி ரீதியான உயர்வுகளும் இந்த மார்கழி மாதம் 3வது வாரத்தில் கிடைக்கப் போகின்றது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பரணி, ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், சுவாதி, மூலம், திருவோணம், சதயம், பூரட்டாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 18, 20, 21, 22, 23, 25, 29, 31 மற்றும் ஜனவரி 1, 4, 6, 9, 11, 13, 14. இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் ஸ்ரீ நவக்கிரக கேதுவுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.